Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போகிறது how to set the temperature and time in the pocket PCR. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மொதல் ஸ்டெப் என்னன்னா, பிசிஆருக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து டீநேச்சுரேஷன், 2 வந்து அனீலிங், 3வது வந்துட்டு எக்ஸ்டென்ஷன். டீநேச்சுரேஷனோடைய ப்ராசஸில் என்ன நடக்கும்னா, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை 2 இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட்ஸாக பண்ணும். அது டீநேச்சுரேஷன். அனீலிங்கில் வந்துட்டு ப்ரைமர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. எக்ஸ்டென்ஷனில் வந்துட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்துட்டு நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணுங்க. அந்த செயினை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணும். இந்த ப்ராசஸ் பேர் எக்ஸ்டென்ஷன் ஆர் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப் பண்ண ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரும் டைமை வந்துட்டு பிசிஆரில் வந்துட்டு செட் பண்ணணும். அதுதான் இந்த டெம்பரேச்சர். இனிஷியல் டீநேச்சுரேஷனுக்கு வந்துட்டு 95 டிகிரி டெம்பரேச்சரும் டைம் வந்து 5 மினிட்ஸும் வைக்கணும். அதுக்கப்புறம் டீநேச்சுரேஷன், ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இனிஷியல் ஸ்டார்டிங் டீநேச்சுரேஷனுடைய டெம்பரேச்சர் அண்ட் டைம். இப்போ வந்து டீநேச்சுரேஷன், அதுக்கும் 95 டிகிரி டெம்பரேச்சரும், இது வந்து 30 செகண்ட்ஸ் டைமும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனீலிங் வந்துட்டு 63 டெம்பரேச்சரும், அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் டைமும் வைக்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு 72 டெம்பரேச்சரும் 30 செகண்ட்ஸ் டைமும் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு 72 டெம்பரேச்சரும் அண்ட் 5 மினிட்ஸ் வந்துட்டு டைம் இது வந்து வைக்கணும். இந்த டெம்பரேச்சரும் டைமும் எப்படி செட் பண்ணணும் அன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து பாக்கெட் பிசிஆர்னு சொல்லுவோம். இங்கே வந்து நான் ஏரோ மார்க்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, அதுதான் வந்து நம்ம சாம்பிள் வைக்கிற இடம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி விசிபிள் ஆகுது இல்லையா, அது வந்து மேலே இருக்கிறது வந்து டெம்பரேச்சரு, கீழே வந்து டைமு செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, டைமும் டெம்பரேச்சருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் அது. இப்போ வந்து டெம்பரேச்சரும் டைம் வந்து எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணணும். அது இப்போது 98ல் இருக்குது. இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம், ஒயிட்டாக இருக்குது. இப்போ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இன்னொரு வாட்டியும் சென்டராக கிளிக் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து ரைட் சைடில் இப்படி பண்ணோன்னா, திருப்பினோன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 95 டிகிரி வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைமுக்கு செட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ஒயிட் கலராக இருக்கு இல்லையா, அப்போ வந்து நம்ம எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. இன்னொரு வாட்டி அந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணோன்னா ஒயிட் கலராக இருக்கிறது வந்துட்டு அது சேஞ்ச் ஆகிற இது வந்து தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ டைமும் செட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இனிஷியல் டெம்பரேச்சர் 95 டிகிரியும் இனிஷியல் டைம் வந்துட்டு 5 மினிட்ஸும் செட் பண்ணியாச்சு. இதில் ஒன்றுமே இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஒயிட் கலராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, 5 மினிட்ஸாக இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் சென்டரை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ரைட் சைடில் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணோன்னா லெஃப்ட் சைடில் அந்த பட்டனை வந்துட்டு இப்படி லெஃப்ட் சைடில் திருப்பினோன்னா அது கம்மியாயிடும். இப்போ வந்து டைமும் டெம்பரேச்சர் வந்துட்டு இனிஷியலுக்கு செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு பண்ணணுன்னா ரைட் சைடில் பண்ணணும். ரைட் சைடில் இப்படி டேர்ன் பண்ணோன்னா டீநேச்சுரல் டெம்பரேச்சர்ன்ட்டு இங்கே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுவும் சேம் 95 டிகிரி வந்துட்டு செட் பண்ணணும். இப்போ பாருங்கள், செட் பண்ணியாச்சு 95 டிகிரியை. அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ரைட்டில் திருப்பணும், டிக்ரீஸ் பண்ணணுன்னா லெஃப்டில் திருப்பணும். இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டைமுக்கு போகிறோம். இப்போ வந்து இது வந்து 30 செகண்ட்ஸில் வைக்கணும். இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் டைம்ன்ற இடத்துலையே எஸ்ன்னு இருக்கும். அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா செகண்ட்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ இனிஷியல் டெம்பரேச்சரும் டீநேச்சுரல் டெம்பரேச்சரும் செட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரைட் டேர்ன் பண்ணி சென்டரை கிளிக் பண்ணோன்னா அனீலிங் டெம்பரேச்சர் வந்துடும். இப்போ வந்து அதை 63க்கு வைக்கணும். டெம்பரேச்சர் வந்து 63க்கு வச்சுட்டு டைம் வந்துட்டு 30 செகண்ட்ஸில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு திருப்பியும் சென்டரை கிளிக் பண்ணி ரைட் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டெம்பரேச்சர் வரும். இப்போ இது வந்து 72க்கு வைக்கணும். இப்போ வந்து அதை வச்சாச்சு. இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் டைம் வந்து 30 செகண்ட்ஸ் வைக்கணும். அதே மாதிரி ரைட் டர்ன் பண்ணி வச்சோன்னா 30 செகண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணோன்னா
எக்ஸ்டென்ஷன் டைம் வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைனல் டெம்பரேச்சர்ன்ட்டு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணோன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் வந்துடும். அதே மாதிரி அதுவும் 72 டெம்பரேச்சரும். டைம் வந்து 5 மினிட்ஸ் இது வைக்கணும். அப்படியே மினிட்ஸ் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இப்போ பாரு செகண்ட்ஸ்லேருந்து மினிட்ஸ் போகும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இது பிசிஆர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.